நீ நினைக்கிற மாதிரி நடக்கவே நடக்காது. அதுக்கு கண்டிப்பா சான்ஸே இல்ல. இவங்களுக்கும் ஆசிட் அட்டாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இருக்கு. மம்மி ப்ளீஸ் மம்மி. ஏண்டி குறுக்குதான் அவ நிக்கிறாளே, நான் எங்க இருந்து வருது? நீங்க எல்லாரும் உடனே கிளம்பி பொள்ளாச்சிக்கு வந்துருங்க. டைவோர்ஸ். மார்னிங். ஹலோ சார், எல்லாரும் வந்தாச்சு இல்ல? எல்லாரும் வந்தாச்சு சார். மகதி மேடம் தான் இன்னும் வரல. வரலையா? ஆமா சார், மகதி மேடம் மட்டும் இன்னும் வரல. வந்துகிட்டே இருக்காங்க சார். சரி, அவங்க வர்றப்ப வரட்டும், நம்ம மீட்டிங் ஆரம்பிச்சிருவோம். தலைவரே. ஆமா தலைவரே, நாம மீட்டிங் ஆரம்பிச்சிடலாம். சரி, முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இந்த மீட்டிங் எதுக்குன்னா சார் ஒரு நிமிஷம் உடம்புலண்ணே. என்ன தம்பி? நீங்க போய் கொஞ்சம் வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்றீங்களா? பரவாயில்ல தம்பி, நான் இங்கே இருக்கேன். ஐயோ, நான் உங்களுக்காக சொல்ல, எங்களுக்காக சொல்றேன். இது எங்க சங்கத்து மீட்டிங், நான் மெம்பர்ஸ் இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு போனீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க முக்கியமான விஷயம் பேசுறோம். சரி புரிஞ்சுக்கோங்க, போங்க. தம்பி ஒரு நிமிஷம் இருங்க. சார் இங்க வாங்க. ரிஷி சார், உங்க ஒர்க்கர் தானே இவரு, இருந்துட்டு போகட்டுமே. நீங்க இங்கேயே இருங்க. தம்பி பாத்தீங்களா? தேங்க்ஸ் சார். இந்த கூட்டம் எதுக்காக கூட்டப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நாம அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அடுத்த தலைவர் யாரு? யாருன்னு கேட்டா எப்படி சார் தெரியும்? எலெக்ஷன் டேட்டா அனௌன்ஸ் பண்ணுங்க. யாரெல்லாம் போட்டியிடுறாங்கன்னு முதல்ல பார்க்கணும். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே தலைவர். நாம இருக்கிறது ஒரு 100-110 பேர் தான். அதுலயும் இப்ப ஆக்டிவா இருக்கிறது ஒரு 90-95 பேர் தான். இதுக்கு ஒரு எலெக்ஷன் வேணுமா? பேசுறத பார்த்தா இந்த தடவை இவரே தலைவராயிருக்கலாம்னு யோசிக்கிறாரு போல இருக்கு. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தரை நீங்க தலைவரா தேர்ந்தெடுத்தா போட்டி பொறாம சண்டை சச்சரவு இல்லாம எலெக்ஷனை முடிச்சிடலாம். நல்ல விஷயம் தானே. சங்கத்துக்கு நல்லது செய்வார்னு நீங்க யாரு நினைக்கிறீங்களோ அவங்கள ஒரு மனதா தேர்ந்தெடுத்துடலாம். அப்படி பார்த்தா ரிஷி குரூப்ஸோட எம்டி ரிஷி சார் தான் என்னோட சாய்ஸ். உங்களோட சாய்ஸ்னு எப்படி சொல்லுவீங்க? நம்ம எல்லாரோட சாய்ஸும் சார் தான். ஐயோ மேடம், வேணும். பில்டர்ஸ்லயே இவர் ரோல் மாடல். அதே மாதிரி பப்ளிக்லயும் இவரோட கம்பெனிக்கு நல்ல பேரும் மதிப்பும் இருக்கு. தலைவரானா இவரோட பிசினஸ் டெக்னிக்கை நமக்கு சொல்லி கொடுப்பார்ல. சார் ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளுங்க. என்னோட விருப்பமும் இவருதான். ஆனா பொறுப்புல இருக்கிறன்னா இவர் பேரை சொல்ல முடியாதுல்ல. அதான் உங்ககிட்டயே விட்டுட்டேன். வேற யாராவது போட்டியிட ஆசைப்பட்டா? அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு தான் பொதுவான ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றேன். அப்புறம் என்ன, ரிஷி சார் தான் நம்மளோட அடுத்த தலைவன் டிக்ளேர் பண்ணிருங்க. இருங்க சார், ஏன் அவசரப்படுறீங்க? நாம இங்க வந்தவங்களுக்கு ரிஷி சார் ஓகே தான். வராதவங்களோட எண்ணத்தையும் கேட்கணும் இல்லையா? வராதவங்க எல்லாரும் சங்கம் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுறோம்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கும் ஓகேன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். மகதி மேடம் அப்படி சொல்ல மாட்டாங்களே. மேடம், அவங்க ஒருத்தர் தானே, நாம இத்தனை பேர் இருக்கோம்ல, அவங்க எப்படி முடியாதுன்னு சொல்லுவாங்க? அப்படியே சொன்னாலும் 100ல 1 தானே, அது எடுபடவா போகுது? தலைவரே, நம்ம அடுத்த தலைவர் ரிஷி சார் தான் அனௌன்ஸ் பண்ணுங்க தலைவரே. ஆமா தலைவர். எப்படி அனௌன்ஸ் பண்ணுவீங்க? யாரை கேட்டு அனௌன்ஸ் பண்ணுவீங்க? ஐயோ, வில்லங்க வந்துருச்சு. விடிஞ்ச மாதிரி தான்.
மேடம் வாங்க மேடம். நம்மோட சங்கத்துக்கான அடுத்த தலைவரை போட்டி இல்லாம தேர்ந்தெடுத்துலான்னு நினைக்கிறோம். தகுதி இல்லாதவங்கள மூடி மறைச்சுதான் தலைவராக்க முடியும். இந்த சங்கம் எப்படிப்பட்ட சங்கம்? யார் யாரெல்லாம் இதுக்கு தலைவரா இருந்திருக்காங்க, அதோட பெருமை என்ன, பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் மறந்துட்டு கடைசியில ஒரு மேஸ்திரிய போய் தலைவராக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னது மேஸ்திரியா? வார்த்தை அளந்து பேசுங்க. அளந்து பேசுறதுனாலதான் இவ்ளோ டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். அலக்கலனா அசிங்கமா பேசுவேன். என்ன உங்க கான்செப்ட்? காசு வச்சிருக்கவங்க எல்லாம் தலைவர்னா அது அந்த தலைவர் பதவிக்கே வெக்க கேடுல? பஞ்சத்துக்கு பில்டிங்க்கு வேலைக்கு வந்தவன்லாம் பில்டரா? அப்படி பார்த்தா அன்னைக்கு அம்பானிய ஓட்ட சைக்கிள்ல ஊரை சுத்திட்டு இருந்தவர் தான். இன்னைக்கு அவர் அம்பானி இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏய், என்ன உன் முதலாளிக்கு விசுவாசத்தை காட்டுறியா? வெளியில போ முதல்ல. வெளியில போய் உன் முதலாளி பிச்சையா ஒரு கார் வாங்கி வச்சிருப்பான். அதத்தோட என் அப்பா கிட்ட உன் முதலாளி அததான் பண்ணி கவுத்தாரு. இப்போ இந்த கவுன்சிலுக்கு லீடர் ஆகணும்னு வேற ஆசைப்படுறாரு. போ வெளிய, போ வெளியன்னு சொல்றேன்ல. ஆமா மச்சி, 2 மச்சு, 3 மச்சு, 4 மச்சு, எல்லா மச்சும் இருக்கு. எல்லாத்தையும் காட்டுறேன், வெயிட் பண்ணு. ஏய், வெளிய போன்னு சொல்றேன்ல, போடா வெளிய, போடா. மகதி இங்க இருக்க, கையெடுங்க. இவங்கெல்லாம் தான் உன்னை தலைவர் அவன் முட்டாள்தனமா சொல்றாங்கன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? உன் தகுதி தராதரம் என்னன்னு உனக்கு தெரியாது? நீ சொல்ல வேண்டியதானே, நான் இதுக்கெல்லாம் லாக்கி இல்ல, நான் ஒரு எச்ச இலை அடிச்ச காத்துல கோபுரத்துல வந்து ஒட்டிக்கிட்டேன், இன்னொரு காத்து அடிச்சா நான் குப்பை தொட்டில மறுபடியும் போய் விழுவேன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுற? இல்லடி, இது வரைக்கும் எனக்கு அந்த ஆசையே இல்ல. ஆனா நீ இவ்ளோ கேவலமா பேசினதுக்கு அப்புறம் நான் தலைவராகலான்னு முடிவு பண்ணிட்டேன்டி. முடிஞ்சா தடுத்து பாரு. அப்படி சொல்லுங்க ரிஷி. வாவ், வண்டர்ஃபுல். நான் எலெக்ஷன்ல நிக்கும் போது எனக்கு ஓட்டு போடுற முதல் ஆளு நீதான். இந்த அனானமஸ் எதுவுமே கிடையாது. இந்த எலெக்ஷன்ல நான் கண்டெஸ்ட் பண்றேன். என்னை எதிர்த்து போட்டி போடுறவங்க யார் வேணாலும் இருக்கலாம். நீங்க டேட் அனௌன்ஸ் பண்ணுங்க. எதுக்கு மேடம்? எலெக்ஷன் வேணானா என்ன தலைவரை டிக்ளேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரோட்ல போறவன் வரவன் பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குறவன் எல்லாம் என்னால தலைவரை ஏத்துக்க முடியாது. ஏன்னா என் உடம்புல ஓடுறது ஒரிஜினல் பில்டரோட ரத்தம். இது மாதிரி சாக்கடை ரத்தம் கிடையாது. சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் இந்தியாவோட சட்ட மந்திரி ஆனார். ஹலோ, இந்த சினிமா டயலாக்லாம் இங்க வேண்டாம். எனக்கு இந்த போலி விவரம்லாம் நல்லாவே தெரியும். அது சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரியும். சார், எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுங்க. உங்களோட தலைவர் போஸ்டிங்க்கு நான் கண்டெஸ்ட் பண்றேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. மேடம், ஏறக்குறைய எல்லா உறுப்பினர்களும் இவரை தான் ஆதரிக்கிறாங்க. அப்போ நான் தோத்துருவேன்னு சொல்ல வரீங்களா? இந்த மகதி தோல்விக்கே தோல்வி கொடுக்கிறவ, அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எலெக்ஷன் டேட்டா அனௌன்ஸ் பண்ணுங்க. என்ன ரிஷி சார் சொல்றீங்க? அவரை ஏன் சார் கேக்குறீங்க? அவங்க சொன்னது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ எனக்கு பொருந்தது. நான் கொத்தனாரா மேஸ்திரியா இருந்துதான் இப்ப பில்டர் ஆயிருக்கேன். எப்ப இவங்க எங்களை கவனமா பேசுறாங்களோ இனி சமாதானங்கிற பேச்சுக்க இடம் இல்ல. எங்க சார்பா ரிஷி சார் நிப்பாரு. சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க ஏன் சார் தயங்குறீங்க? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்க எல்லாரும் இருக்கோம். இந்த அம்மா போட வேண்டிய ஒரு ஓட்டை வச்சுட்டு என்ன பேச்சு பேசுறாங்க? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ் இல்லாம கண்டிப்பா நான் ஜெயிச்சு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் டேட்டை நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க. சரி, வர 23ஆம் தேதி எலெக்ஷன் நடக்கும். வர 24ஆம் தேதி என்னோட பதவி ஏற்பு விழா. எல்லாரும் மறக்காம வந்துடுங்க, இன்க்ளூடிங் யூ. ஷூர்.
பொள்ளாச்சி நாச்சிமுத்துவின் சொத்துக்கள் தொடர்பான வழக்கில் இருதரப்பு வாத பிரதிவாத அடிப்படையிலும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் போலீஸ் விசாரணையின் பேரிலும் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்கள் மூலமும் இந்த கோர்ட் ஒரு இறுதி முடிவிற்கு வந்துள்ளது. அதன்படி நாச்சிமுத்துவின் வீடு மற்றும் சொத்துக்கள் அனைத்தும் அவருக்கே சொந்தமானவை என்றும் அதனை எல்லாம் ஏமாற்றி பறித்து வைத்து இருந்த மும்பை தொழிலதிபர் மதனும் அவரது கூட்டாளி ஆகிய மதுமிதா ஆகிய இருவரும் குற்றவாளிகள் என்றும் உறுதியாகி உள்ளது. ஆகவே நாச்சிமுத்துவின் சொத்துக்கள் அனைத்தையும் இந்த நிமிடம் முதல் அவரிடம் ஒப்படைக்க கோர்ட் உத்தரவிடுகிறது. அதில் வெளிநபர்கள் யாருக்கும் எந்தவித உரிமையும் இல்லை என்று இந்த கோர்ட் இதன் மூலம் உறுதிப்படுத்துகிறது. அடுத்தவர்கள் சொத்தை சட்டவிரோதமான முறையில் அபகரிக்க முயன்ற மதன் மற்றும் மதுமிதாவிற்கு 4 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. உலகில் உள்ள இன்பமெல்லாம் உள்ளம் வந்து சேர்ந்துருச்சே ஆனந்தம் ஆனந்தம். தேன்மழை பொழியுதே நெஞ்சினிலே பறவையாய் பறக்கிறோம் பெண்ணிலே. ஆனந்த நீர் துளி மழையிலே ஆயிரம் நினைவுகள் மலருதே. பாசங்கள் விளையுது உறவினிலே. சந்தோஷங்கள் பூக்கள் தூவ உல்லாசங்கள் ஒன்றாய் கூட வாசல் திறந்ததுவே வாசல் திறந்ததுவே. வானம் வந்து பாதை போட வசந்த காலம் மாலை போட மாற்றம் உண்டாச்சே ஏற்றம் கண்டாச்சே. வீடு இவ்ளோ குப்பையா இருக்கே. கூட்டின வீடு அப்படித்தாமா இருக்கும். நம்ம தான் வந்துட்டோம்ல, இனிமே சுத்தப்படுத்திக்க வேண்டியதா. ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்தோம். சரிப்பா. இருங்க. விடியலும் விடிந்தது வாழ்வினிலே வெளிச்சமும் தெரிந்தது விழியிலே. மனதினில் மகிழ்ச்சியின் இன்பமே இனி எல்லாம் சுகம் சுகம் என்னாலுமே. எல்லைகள் இல்லையே என்றுமே. எல்லாத்தையும் தொடச்சிட்டியா? கீழெல்லாம் சுத்தமாயிடுச்சு. மேல இருக்கிற ரூம்ஸ் ஃபுல்லா நான் க்ளீன் பண்ணிட்டேன்க்கா. என்னங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சது லட்சுமி. அப்பா, அண்ணனும் சக்தியும் தோப்புல இருந்து இளநீர் எடுத்துட்டு வர போயிருக்காங்க. அடடா, நம்ம தோட்டத்தை இல்லையா எடுத்துட்டு வா. அதோ வந்துட்டோம். நம்ம தோட்டத்தை இல்ல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. டேய் சக்தி வாடா. சீக்கிரம் வெட்டுங்க. அவங்க உள்ள கிச்சன்ல இருக்காங்க. அனு வெட்டு சீக்கிரமா சரி, வெட்டு. சரி, சரி. ஆமா தேனு அம்மா எங்க? அத்தை உள்ள சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. தங்கவேலு. அப்பா சொல்லுங்கப்பா. வீட்டுக்கு கணபதி ஹோமம் பண்ணணும். அதுக்கு என்னப்பா பண்ணிடலாம்.
நகமத்துல இருக்கிற ஐயரை வர சொல்லிடுறா. சரிப்பா, நான் சொல்லிடுறேன். சரி சரி, நான் நேர்ல போய் சொல்லிடுறேன். டேய், எனக்கு ஒண்ணு குடுறா. தரேண்ணே. ஏன் தம்பி, வர்றவங்க எல்லாம் எப்படி நமக்கு தான் ஓட்டு போட போறாங்க, ஆனா இவங்க என்னமோ ஜெயிச்ச மாதிரியே உட்கார்ந்துருக்காங்களே. அது அவளோட நேச்சர்னு. நேச்சரா அப்படின்னா? ஐயோ விடுமலாண்ணே, அமைதியா இருக்க மாட்டீங்களா? ஓ, அமைதியா இருக்கிறதுக்கு பேர் தான் நேச்சரா? ஐயோ அண்ணன். ரைட்டு, வாங்க வாங்க, வணக்கம். சார் உங்க பேர்? விஜயகுமார். சைன் பண்ணுங்க. மேடம் உங்க பேர்? ரேவதி. சைன் பண்ணுங்க. ஹலோ சார். சார் ஜெயிக்க போறதே நீங்க தான். எதுக்கு இந்த எலெக்ஷனே தெரியல சார். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார். கை கொடுக்கறவெல்லாம் உனக்கு ஓட்டு போட்டுருவானா ரிஷி? ஒருத்தன் கூட உனக்கு ஓட்டு போட போறதில்ல. அதுக்கான முற்றுப்புள்ளிய நான் நேத்தே வச்சுட்டேன். நீ உன் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிற. நான் அவங்களோட வீக்னஸை வச்சு ஜெயிச்சு காட்டுறேன், பாரு. என்ன ராமலிங்கம், யாருக்கு ஓட்டு போட்டா நல்லதுன்னு தெரியும்ல? தெரியுமா? பார்த்து போடுங்க. தப்பு பண்ணிட போறீங்க. தப்பு நடக்காதுமா, அவங்க கிடக்காங்க, உங்களுக்கு தான் ஓட்டு. போங்க. ஹலோ. ஹாய் சார். எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்? எலெக்ஷன் வந்தாச்சு, இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். சார், அன்னைக்கு மட்டும் அந்த அம்மா ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா இதுக்கு அவசியமே வந்திருக்கா சார். அதான் வந்துட்டாங்களே, என்ன பண்றது? நீங்க போங்க சார். சரி, ஓகே சார். மேடம் மட்டும் லேட்டா வந்திருந்து நீங்க தலைவர் ஆயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பில்டிங்கையே பொக்லைனை விட்டு இடிச்சு தள்ளி இருப்பாங்க மேடம். விடுமலண்ணே, என்னை விட நீங்க அவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன பண்றது, 10 வருஷமா உங்க கூடயே குப்பை கொட்டிட்டு இருக்கல. அப்பா, எப்படித்தான் இந்த அம்மாவோட இத்தனை வருஷமா காலம் தள்ளுறீங்களோ தெரியலையே. விடுமலண்ணே, வரவங்கள பார்க்கலாமா? பாப்போம், என்னத்த சொல்றது. எப்பவும் நீ என் பின்னாடி தாண்டா. அதை விட்டுட்டு முன்னாடி போக பாக்குற. இந்த மகதி இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே அது நடக்கவே நடக்காது. மகதி மகதி மகதின்னு உன் பேரை நீயே சொல்லிட்டு இருக்காத. அத மத்தவங்க சொல்லணும், அதுதான் உனக்கு கௌரவம். எப்போ நீ என் வாழ்க்கையில குறுக்க வந்தியோ
அன்னைக்கு என் கௌரவம் எல்லாம் போச்சு. என்னைக்கு நான் உன்னை நிரந்தரமா அனுப்புறனோ அன்னைக்கு தான்டா எனக்கு போன கௌரவம் திரும்ப வரும். சரி, உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல. நீ முன்னாடி போறனால போ. ம், போ, டைம் ஆச்சு.